அக்கௌண்டன்சி தரமா அக்கௌண்டன்சி எக்ஸாம முடிச்சுட்டு வட்டீங்க. இந்த கொஸ்டின் பேப்பருமே ஒரு சில பேர் வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு, மாடரேட்டா இருந்துச்சுன்றான். லாஸ்ட் இயர் அக்கௌண்டன்சி கம்பேர் தன் இந்த வருஷம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர். என்ன 2 மார்க் செக்ஷன்ல மட்டும் 2 சம்மு கேட்டிருந்தாங்க, மீதி எல்லாம் தேரியா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? மத்தபடி நல்ல கொஸ்டின் பேப்பர் தான். கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் ஆல்சோ ஒரு ஈஸியான இதான் கேட்டிருந்தாங்க. 1 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 1 மார்க் தான் புக் இன்னர்ல இருந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட இந்த வருஷம் கால்குலேட்டரும் இஷ்யூ பண்ணதுனால தமிழ்நாடு ஃபுல்லா 90 அவுட் ஆஃப் 90 எடுக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கீங்க. ஓகேவா? உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ் ஒரு தியரி சப்ஜெக்ட். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த எக்கனாமிக்ஸ் வீடியோ வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கும் சேர்ந்த வீடியோ. 2 பேரும் சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் தமிழ் மீடியத்துக்கு கொடுக்க போறோம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொடுக்க போறோம். சரியா? இந்த எக்கனாமிக்ஸ்ல சென்டம் எடுக்கிறது எப்படி, அதோட பிளான் with ideas and importance for 90 out of 90, 1 mark, 2 mark, 3 mark, 5 mark மொத்தமும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறோம். தயவு செய்து சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாரு. உடனடியா போய் டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்துட்டு லிங்க் எடுத்துட்டு ஓடிடாத. ஓடிட்டாலாம் படிச்சிட முடியாது. ஓகேவா? ஒரு சில விஷயங்கள் சொல்றதை கேட்டாதான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோ. சரி, நேத்து அக்கௌண்டன்சி எக்ஸாம் இந்த கொஸ்டின் பேப்பர் தான் நேத்து வந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எங்களுடைய சூப்பர் கைட் கிட்டத்தட்ட 90 அவுட் ஆஃப் 90 கேதர் பண்ணிடுச்சு. அந்த புக் இன்னர் 1 மார்க், அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்னு சொல்லிட்டு எல்லா செக்ஷனும் எங்களுடைய 240 பேஜஸ்ல இருந்தக்கூடிய அந்த அக்கௌண்டன்சி சூப்பர் கைட்ல இருந்து வந்துச்சு. நம்ம கிட்ட எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ், பிசினஸ் மேத்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட்டுக்குமே சூப்பர் கைட் அவைலபிளா இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், இது எல்லாமே உங்க மேஜர் சப்ஜெக்ட். நீ தமிழ் இங்கிலீஷ்க்கு சூப்பர் கைட் வாங்கலையோ, அக்கௌண்டன்சிக்கு வாங்கலையோ, சரியா? தயவு செய்து சொல்றேன், உடனடியா பை பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ் அண்ட் பிசினஸ் மேத்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தமிழ் மீடியம் கிடையவே கிடையாது. ஒன்லி ஃபார் அவைலபிள் இங்கிலீஷ் மீடியம் தான். இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் தான் கொடுப்போம். நீங்க ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டீங்கன்னா பிடிஎஃப் தான் அவைலபிள், புக்லைட் கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இருக்கு, தமிழ் மீடியம் கிடையாது. தெளிவா சொல்லிட்டேன். சரி, இந்த சூப்பர் கைட் என்ன வேலை செய்யும்? 90 அவுட் ஆஃப் 90க்கு அக்கௌண்ட்ஸ்ல கொடுத்துருக்கு, தமிழுக்கு 90 அவுட் ஆஃப் 89 கொடுத்துச்சு, இங்கிலீஷ்க்கு 90 அவுட் ஆஃப் 90 கொடுத்துச்சு. இப்ப எக்கனாமிக்ஸும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கோம், காமர்ஸும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கோம், பிசினஸ் மேத்ஸும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கோம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் அதே மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். தயவு செய்து ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் 450 தான். நீ ஒரு கைடு எக்கனாமிக்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம், இல்ல 2 வாங்கிக்கலாம், கண்டிப்பா தரமாட்டாங்க. 450 ரூபாய் பே பண்ணி 3 கைடு வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வரக்கூடிய அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ண முடியலையா, அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வேற ஒரு ஸ்கேனர் அனுப்புவாங்க, அந்த ஸ்கேனருக்கு பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் 450 பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட்னா வெறும் 450 ரூபாய். நீ ஒரு கொஸ்டின் பேங்க் புக் வாங்கினாவே, ஒரு சுறாவோ வேற ஏதாவது கம்பெனி கொஸ்டின் பேங்க் புக் வாங்கினாவே 600 ரூபாய் 7 ரூபாய் ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? ஆனா இது மொத்தமா 3 சப்ஜெக்ட் சேர்த்து ஜஸ்ட் 450 தான். தயவு செய்து சொல்றேன், வாங்கிக்கோ. ஒர்த்தபிளா இருக்கும். அக்கௌண்ட்ஸ் வாங்க எல்லாமே நல்ல ஒர்த்தபிளா இருக்குன்னு சொன்னாங்க. தயவு செய்து கண்டிப்பா என்ன பண்ணிக்கோ, வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க. சரி, ரைட். இப்ப எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் போத் ஆஃப் யூ இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமான அந்த 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறதுக்கான ஈஸியான ஒரு சில வழிகள் சொல்ல போறேன். நான் 12th படிக்கும் போது எக்கனாமிக்ஸ்ல 198 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன், 200 அவுட் ஆஃப். என்னுடைய 2 மார்க் எங்க நான் லாஸ் பண்ணேன், எப்படி மிஸ் பண்ணேன், எந்த இடத்துல அந்த 2 மார்க் போச்சு அப்படின்றது, நீங்க அந்த தப்ப பண்ணாம இருந்தா நீங்க எப்படி சென்டம் எடுக்கலாம்ன்ற விஷயத்தையும் சொல்ல போறேன். ஓகேவா? இப்ப எக்கனாமிக்ஸ் நம்ம மொத்தம் எத்தனை லெசன் இருக்கு? 12 லெசன் இருக்கு. இந்த 12 லெசன்ல இப்ப 1 மார்க் எடுத்துக்கிட்டா நம்ம எத்தனை எழுதணும்? 20 1 மார்க் எழுதணுமா? 2 மார்க் எத்தனை எழுதணும்? 7 எழுதணும். 3 மார்க் எத்தனை எழுதணும்? 7 எழுதணும். 5 மார்க் எத்தனை எழுதணும்? 7 எழுதணும். சரி, இப்ப இந்த 1 மார்க் பார்க்கும் பொழுது மேக்ஸிமம் புக் பேக்ல 12 லெசன்ல எத்தனை 1 மார்க் இருக்கு பாத்தீங்கன்னா 241 மார்க்ஸ் இருக்கும். இந்த 240 மார்க் படிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா 18 1 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணிட முடியும். புக் பேக்ல இருந்து 18ல இருந்து 19 கேட்கலாம், சம்டைம்ஸ் 17 கூட கேட்பாங்க. 17ல இருந்து 18 வந்துடும். நான் ஒண்ணுதான் சொல்லுவேன் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பி கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய எக்ஸாம் ஃபார் எக்கனாமிக்ஸ். ஏன் அப்படின்னா அக்கௌண்டன்சி ஈஸியா கேட்டுட்டாங்க. அப்ப எக்கனாமிக்ஸ்ல கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதீதமா இருக்கு, 100% இருக்கு. தயவு செய்து சொல்றேன், எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. சும்மா செலக்டிவா நீங்களே இம்பார்ட்டன்ஸ் மட்டும் போகாத. தயவு செய்து சொல்றேன், பி கேர்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? ரொம்ப அதீத கவனத்தோட அக்கௌண்ட்ஸ் ஈஸியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஜாலியா இருந்துறாத. கவனமா இருந்துக்கோ. 1 மார்க்லயோ இல்ல 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரிலயோ எனக்கு என்னவோ 5 மார்க்ஸ்ல கை வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தோணுது. ஓகேவா? அதனால தயவு செய்து சொல்றேன், ரொம்ப கவனத்தோட இருந்துரு. ஓகேவா? எல்லா 5 மார்க்ஸையும் படிச்சு வச்சுக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்புறம் இந்த 2 மார்க் அண்ட் 3 மார்க் கம்பல்சரியா இருக்கட்டும், இந்த 1 மார்க்கா இருக்கட்டும், இந்த அக்கௌண்ட்ஸ் இந்த எக்கனாமிக்ஸ்ல
ஸ்வீட்டஸ்டா நீங்க மார்க் ஸ்கோர் பண்றது நம்மளுடைய சூப்பர் கைட் ஒர்த்தபிளா இருக்கு. நீங்க அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேற்று வந்து அக்கௌண்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல எங்களுடைய சூப்பர் கைட் 240 பேஜஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 90க்கு 90 அந்த 1 மார்க் அந்த 9th 1 மார்க்ல இருந்து 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி இருந்து 7 5 மார்க் 7 2 மார்க் 7 3 மார்க் மொத்தமே கேதர் ஆயிருச்சு. 90 அவுட் ஆஃப் 90. அதுதான் இங்கிலீஷ் 90 அவுட் ஆஃப் 90, தமிழ் 90 அவுட் ஆஃப் 89 வந்துருச்சு. ஆனா கெமிஸ்ட்ரி எங்களோட சூப்பர் கைட்ல இருந்து 70க்கு 65 பிளஸ் தான் வந்துருச்சு. ஓகே, கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாவே. ஓகேவா, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பசங்க. அதனால தயவு செய்து நீங்க கவனமா இருந்துக்கோ. நான் இப்பவும் சொல்றேன், சூப்பர் கைட் பை பண்ணலையா உடனடியா பை பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேலும் டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க. எக்கனாமிக்ஸ், காமர்ஸா இருக்கட்டும், அது மாதிரி பிசினஸ் மேக்ஸா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஹிஸ்டரி கிடையாது. இந்த சப்ஜெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் தான் அவைலபிள், தமிழ் மீடியம் கிடையாது. ஒன்ஸ் கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பர், கீழ இருக்க பேமெண்ட் நம்பருக்கு நீங்க ஜிபே நம்பருக்கு பே பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி பே ஆகல அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஸ்கேனர் எடுப்போங்க. அந்த ஸ்கேனருக்கு 450 பே பண்ணி 3 கைடையும் வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த கைட்ஸ் எல்லாமே ஒன்லி PDF தான் அவைலபிள். நீங்க பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா PDF வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவாங்க. இது புக்லெட் கிடையாது. இதே தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்பியும் சொல்றேன், ஒர்த்தபிளானது. எவ்வளவோ செலவு பண்ணுவீங்க, 450 ரூபாய் பே பண்ணுங்க. யாராவது ஒரு கைடு வாங்க ட்ரை பண்ணா, 2 கைடு வாங்க பண்ணா கண்டிப்பா தர மாட்டாங்க. 3 கைடும் சேர்த்து தான் கொடுக்க போறோம். அதனால தயவு செய்து வாங்கிக்கோங்க. நீங்க சயின்ஸ் குரூப் பசங்களா இருந்தா உங்களுக்கு பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, மேக்ஸ் கைட்ஸ் அவைலபிளா இருக்கு. சரியா? சரி, இப்ப இந்த 3 மார்க் செக்ஷனா இருக்கட்டும், 12 லெசன், நிறைய பேர் கோல்டன் சாப்டர்ஸ் ஃபார் லெசன்ல கேக்குறீங்க. ஓகேவா, நிறைய பேர் கமெண்ட்ல பார்த்தேன். லெசன்ல எல்லாம் கோல்டன் சாப்டர்ஸ் சொல்ல முடியாது. 12 லெசன்லுமே எந்த லெசன்ல வேணாலும் கேட்கலாம். ஓகேவா, ஃபார் இன்னொரு இப்ப நம்ம கீழே இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க் 3 மார்க் கொடுத்துருக்கோம். பட் இல்ல, நான் எல்லாத்தையும் படிக்க எனக்கு விருப்பம் இல்ல, நான் லெசன் வாரியண்டா போறேன் அப்படின்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 8 லெசன், திருப்பியே சொல்றேன், ஃபர்ஸ்ட் 8 லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக்ல இருக்க 2 மார்க் அண்ட் 3 மார்க் எந்த கொஸ்டினும் நீங்க விடாம, அதாவது ஃபர்ஸ்ட் 8 லெசன்ல கூடிய புக் பேக்ல இருக்கக்கூடிய 3 மார்க் 2 மார்க் எந்த கொஸ்டினுமே நீங்க விடாம படிச்சீங்கன்னா கண்டிப்பா 6 கொஸ்டின் அட்டன் முடியும். 3 மார்க்ல 6, 2 மார்க்ல 6 கம்பல்சரி அட்டன் பண்ண சான்சஸே கிடையாது. ஓகேவா, இல்ல அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் 8 லெசன், லாஸ்ட் 2 லெசன் நீங்க சொல்ல முடியாது, கம்பல்சரி அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்காரு. இப்படி பிளான் பண்ணிக்கோ. அதுக்கு பெஸ்ட் ஐடியா கீழ நம்ம வந்து 2 மார்க் 3 மார்க் அதை படிச்சாலே போதுமானதான். அந்த லெவல் கேதர் பண்ணி தான் எடுத்துக்கும். தயவு செய்து பண்ணாத, மிஸ் பண்ணாம படிச்சுக்கோ. நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. அக்கௌண்டன்சி ரொம்ப ஈஸியா கேட்டு நான் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது, லாஸ்ட் இயர்ல நிறைய வந்து ட்விஸ்டடா கொஸ்டின் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் ரொம்ப ஈஸி, கால்குலேட்டர் எல்லாம் கொடுத்து ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தாங்க. ஒன்லி பாத்தீங்கன்னா 2 மார்க்ல மட்டும் தான் ஒரு சில தேரி கேட்டிருந்தாங்க. மற்றபடி 7 5 மார்க் இருக்கட்டும், 7 3 மார்க் கம்பல்சரி, 2 மார்க் 3 மார்க் கூட ஓரளவு ஈஸியான கொஸ்டின் தான். புக் பேக்ல இருந்து 19 1 மார்க் வந்துருச்சு. அதனால எக்கனாமிக்ஸ்ல கை வைக்கிறதுக்கு அதீத வாய்ப்பு இருக்கு. பயமுறுத்தலாம் இல்ல, இருக்கிற விஷயத்த உண்மையா சொல்றேன். கவனமா இருந்துக்கோ. ஓகேவா, இதுல எடுத்த மார்க் இதுல விட்டுறாத, கவனமா இருந்துக்கோ. எக்கனாமிக்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஃபுல்லா தரவா முடிச்சிருங்க. எதையுமே மிஸ் பண்ணாம அதுல நீங்க செலக்டிவா கொஸ்டின்ஸா படிக்காத, எல்லாத்தையும் என்ன பண்ணிடு படிச்சிரு. நான் வந்து 198 மார்க் ஸ்கோர் பண்ணேன், 2 மார்க் நான் எங்க விட்டேன்னா நான் 5. எங்களுடைய நாங்க படிக்கும்போது எங்களுக்கு இருந்தக்கூடிய 20 மார்க்ஸ் ஒரு செக்ஷன் இருந்துச்சு. ஓகேவா, அதுல எனக்கு ஒரு மார்க் போயிருச்சு. அப்புறம் இன்னொரு 1 மார்க் நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா, ஒரு 1 மார்க்ல போயிடுச்சு, ஒரு 20 மார்க்ல எனக்கு மார்க் போயிருச்சு. இல்லைன்னா நான் சென்டர்ல எடுத்துக்க முடியும் எக்கனாமிக்ஸ்ல. அதனால தயவு செய்து நீங்க பெரிய பிக் கொஸ்டின், உங்களுக்கு சொல்லக்கூடிய பிக் கொஸ்டின் 5 மார்க் இருக்கட்டும், அந்த கொஸ்டின் ரொம்ப கவனமா எழுதுங்க. எவ்வளவு பாயிண்ட்ஸ் எழுதுனா மார்க் பண்ணுவாங்க. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேஜுக்கு 5 மார்க் கொண்டு, மினிமம் 3 பேஜுக்காவது 5 மார்க்ஸ் கொண்டு போங்க. அப்பதான் மார்க் கொண்டு போவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியல்ஸ் ஷார்ட்டா படிப்பேன். ஷார்ட்டா படிச்சா மார்க் போட மாட்டாங்க. நல்லா பெருசா ஆன்சரா படிச்சு வச்சுக்கோ. அதான் உனக்கு நல்லது. 90 அவுட் ஆஃப் 90 எக்கனாமிக்ஸ்ல எடுக்கணும். தியரி ஆர்டிகல் சப்ஜெக்ட்லாம் நிறைய ஆன்சர் எழுதணும். அப்பதான் உனக்கு நல்ல மார்க் போடுவாங்க. ரொம்ப கவனமா எழுதிக்கோ. எல்லா கொஸ்டினுக்கும் மீனிங் எழுது. ஓகேவா, அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ்ல சென்டமெண்ட் ரொம்ப ஈஸி. பட் கொஞ்சம் கவனமா படிச்சா போதுமானது. கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் புக்கினர் 1 மார்க்ஸ் எப்படி எழுதினா ஃபுல் மார்க் வரும். மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட, மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே சூப்பர் கைட்ல அவைலபிளா இருக்கு. அது காமர்ஸா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா இருக்கட்டும், பிசினஸ் மேக்ஸ், எல்லா சப்ஜெக்ட்டுமே சூப்பர் கைட்ல மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. நம்மளோட மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கிட்டத்தட்ட 90 out of 90 கேதர் ஆயிடுது. அதனால எல்லாமே உங்களுக்கு வேணுமா, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிசினஸ் மேக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான எல்லா சூப்பர் கைடுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இங்கிலீஷ் மீடியம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ஜிபே பண்ண. இல்லையா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கைட வாங்கிக்கோ. 450 ரூபாய்க்கு யார் யோசிக்காத தரமான ஒர்த்தபிளா இருக்கும். ஓகேவா, இருக்கிறத படிச்சுக்கோ. 90 அவுட் ஆஃப் 90 எக்கனாமிக்ஸ்ல எடுத்துக்கோ. கவனத்தோட படிங்க. ஈஸியான சப்ஜெக்ட், ஈஸியா சென்டம் எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ்ல சென்டம் எடுப்பேன், இதுலயும் சென்டம் எடுத்தாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால உங்களுடைய டோட்டல், உங்களுடைய கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்ட். நல்லபடியா படிச்சுக்கோ. இன்னொன்னு சொல்றேன்,
காமர்ஸ் வந்து படிச்சா ஞாபகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எக்கனாமிக்ஸ் படிச்சீங்கன்னா அடுத்த நாள் நினைச்சா ஞாபகத்துல இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு சில பசங்களுக்கு. ஓகேவா? அதனால எக்கனாமிக்ஸ் படிக்கும் போது எக்ஸாம் எழுதி பாரு, டெஸ்ட் எழுதி பாரு, படிக்கிற கொஸ்டின் எழுதி பாரு. அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும். நல்லபடியா படிங்க. எக்கனாமிக்ஸ்ல செட் எடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.